வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்டிஎஸ் மற்றும் ஜிடிக்கான கிராஷ் கோர்ஸில் வந்து இது செட் நம்பர் 29. ஸோ ஆல்ரெடி 28 வீடியோ முடிஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 29வது கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். இந்த 29 கொஸ்டின் பேப்பர்ஸுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு தான் எடுத்திருக்கோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே வந்து அனைத்துமே வந்து எம்டிஎஸ்னுடைய கொஸ்டின் பேப்பர் தான், எம்டிஎஸ்னுடைய லாஸ்ட் இயர் கொஸ்டின் தான். இதை பார்த்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் போதும். ஓகே, நான் அகைன் சொல்கிறேன், இந்த கிராஷ் கோர்ஸ் பார்த்தா போதும். இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம எம்டிஎஸ்க்கு வந்து ஒரு 30 வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதற்கு அடுத்தது வந்து ஜிடிக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் செக்ஷன் வைஸ், அதாவது சப்ஜெக்ட் வைஸ் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஜாகிரஃபி, அதற்கு அடுத்தது பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமி, அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ், இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே வந்து டாப்பிக்காக வந்து நான் கவர் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 வீடியோ இருக்கும், ஜாகிரஃபியில் ஒரு 10 வீடியோ இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு இதுலேயும் 10 வீடியோ. ஸோ இதில் ஒரு 30 வீடியோ பாருங்கள். இந்த இதில் அப்படியே ஆர்டராக நான் வந்து பல்காக பார்க்க சொல்லலை. ஒரு நாளைக்கு இது ஒரு வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துக்கிட்டு வாங்க, போதுமானது. இதை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் சரி, அது ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இந்த கிராஷ் கோர்ஸில் இருந்து தான் வரும். ஓகே, அதனால் இதை மட்டுமே நீங்கள் கண்மூடி ஃபாலோ பண்ணலாம். ரைட்டா? அதாவது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். சரி, இதில் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். இது போன வருஷம் கேட்ட கேள்விகள் எம்டிஎஸில். என்ன அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ், எந்த சுப்ரீம் கோர்ட் கேஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படின்ற ஒன்றை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது கேள்வியாக இருக்குது. ஓகே, ஸோ பின்வரும் எந்த வழக்குகளில் வந்து இந்திய உச்சநீதிமன்றம் வந்து அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை வந்து முன்மொழிந்தது அப்படின்னா, இது வந்து நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். அது வந்து கேசவானந்த பாரதி கேஸ். ஓகே, கேசவானந்த பாரதி கேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த சாண்டில் கலரில் அவுட்லைன் போட்டு நான் வந்து ஏதாச்சும் ஸ்லைட் போட்டிருப்பேன்னா அது எல்லாமே வந்து ஸ்டெனோ. ரைட்டாக? இந்த வருஷம் ஸ்டெனோ செட்டு 6. அதாவது நம்மளுடைய வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெய்லி 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்ற ஒரு சீரிஸ் இருக்குது. அதில் வந்து பாலிட்டி சீரீஸில் வந்து நான் எடுத்திருப்பேன், 6வது வீடியோவில் வந்து இருக்கும். ரைட்டாக? அது போக நிறைய பாலிட்டி கிளாஸஸ்லேயும் நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இதில் வந்து நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணதுனால இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, 1973 கேசவானந்த பாரதி கேஸ் நடந்துச்சு. அதில் தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது இந்திய அரசியலமைப்பினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டாக? அப்போ கேசவானந்த பாரதி கேஸும் பேசிக் ஸ்ட்ரக்சரும் வந்து, அதாவது கேசவானந்த பாரதி கேஸ் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் கூட தொடர்புடையதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்றது நம்மளுக்கு 12 அட்டவணைகள் இருக்குல்ல, அதனுடைய ஷார்ட்கட்டு தான். டீனா வந்து டெரிட்டரிஸ், அதுக்கப்புறம் ஈனா எமலிமெண்ட்ஸ் அண்ட் சேலரி, ஏனா அஃபர்மேஷன் அண்ட் ஓத், ஆர்னா ராஜ்யசபா, எஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல்டு ஏரியா, ஓனா அதர் ஸ்கெடியூல்டு ஏரியா, எஃப் அப்படின்றது ஃபெடரல் லிஸ்ட்டு, ஓ அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜஸ், எல் அப்படின்றது லேண்ட் ரிஃபார்ம்ஸ், டி அப்படின்னா டிஃபெக்ஷன். ரைட்டாக? அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன், கட்சி தாவல் தடுப்பு சட்டம், பி அப்படின்னா பஞ்சாயத், எம் அப்படின்னா முனிசிபாலிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது போக வந்து இந்த கட்சித்தாவல் தடுப்பு சட்டத்திற்கு கீழே வந்து யாருடைய டெசிஷன் ஃபைனல் அப்படின்னா லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர். ரைட்டாக? மக்களவையினுடைய சபாநாயகனுடைய டெசிஷன் தான் வந்து ஃபைனல். ஓகே, அவர் எடுக்கிற டெசிஷனை வந்து நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ, ரைட், அதை வந்து ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ எடுத்து விசாரிக்க முடியும் அப்படின்ட்டு ஐஆர் கிஹோட்டோ கொல்லஹான் கேஸில் வந்து அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? சரி, அடுத்தது இதையுமே வந்து நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் வந்து மொழிகள் அப்படின்ட்டு பார்க்குறப்ப வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் 14 இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 22 இருக்குது. அப்போ 8 மொழிகள் ஆட் ஆகிருக்கு. 21வது சட்ட திருத்தத்தில் சிந்தி மொழியும், 71வது சட்ட திருத்தத்தில் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி மொழியும், 92வது சட்ட திருத்தத்தில் போதோ, தோக்ரி, மைத்திலி, சந்தாலி மொழியும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, 2023 மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் வந்து எந்த யூனியன் பிரதேசத்தில் வந்து அதாவது உங்களுக்கு குறைந்த சதவீத ஏழைகள் இருக்கிறாங்க அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. பல பரிமாண வறுமை குறியீடு 2023 படி எந்த யூனியன் பிரதேசத்தில் குறைந்த சதவீத ஏழைகள் இருக்கின்றார்கள் அப்படின்னா புதுச்சேரி. நம்மளுக்கு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 2010 வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணாங்க. ரைட்டாக? 2010 அடாப்ட் பண்ணாங்க. யார் அப்படின்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதனுடைய தலைமையகம் வந்து நியூயார்க்கில் இருக்குது, அமெரிக்காவில். இதனுடைய தலைவர் வந்து இப்போ யாருன்னா அலெக்சாண்டர் டி க்ரூ இருக்கிறாரு. இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் அதனுடைய ஸ்கோர் இருக்கும். அதாவது 0.567
0.568 இப்படின்ற மாதிரி ஸ்கோர் இருக்கும். அதில் 0 இருந்தால் வறுமை வந்து ரொம்ப ரொம்ப அதாவது கம்மியாக இருக்குது. இது 1 இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வறுமை வந்து அதிகமாக இருக்குது, ஹை ஸ்கோர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் இந்தியாவுடைய ஸ்கோர் வந்து 0.061 இருக்குது. இதை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா OHDI, அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டியும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், இவங்க தான் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. சரியா, உருவாக்குனது இவங்க, அதை வந்து ஏற்றுக்கொண்டவங்க இவங்க, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, அடுத்தது வந்து என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்றதை பாருங்கள். சரி, இதில் வந்து 1527 வந்து பாபர் அரசர் வந்து ரணசங்காவை தோற்கடித்தார். ரைட்டா, ரணசங்கா யார் அப்படின்னா வந்து மேவாரை சேர்ந்த ஒரு ரஜபுத்திர அரசர். எந்த போரில் அப்படின்றது தான் கேள்வி. 1527 ஆண்டில் எந்த போரில் வந்து மேவாரின் ரஜபுத்திர ஆட்சியாளரான ரணசங்காவை வந்து பாபர் தோற்கடித்தார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்வா போர். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் பாபர் வந்து ஒரு 4 சண்டை வரிசையாக போட்டிருப்பார். 1526 முதலாம் பானிபட் போர், 27 KCG, 27, 28, 29, 27 வந்து கன்வா போர் வந்து ரணசங்காவை தோற்கடிச்சிருப்பார். 28 சந்தேரி போர் மேதினி ராயை தோற்கடிச்சிருப்பார். 29 காக்ரா போர் மஹமுத் லோடியை தோற்கடித்திருப்பார். இப்போ முதலாம் பானிபட் போரில் வந்து இது வந்து பேட்டில் ஆஃப் முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடித்திருப்பார். ஓகே, அடுத்தது புஷ்யமித்ராவினுடைய தலைநகரம் எது அப்படின்றது கேள்வியாக இருக்குது. ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பாட்டாலிபுத்ரா. இதுவுமே வந்து நம்ம கிளாஸில் போஸ்ட் மௌரியா டாப்பிக்கில் நான் எடுத்திருப்பேன். ஓகே, சுங்கா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் அதை தோற்றுவித்தவர் யாருன்னா புஷ்யமித்ர சுங்கா. இவர் வந்து மௌரிய வம்சத்தினுடைய கடைசி அரசனான பிருஹத்ரதாவை வந்து கொன்னுட்டு பாட்டாலிபுத்ராவை கண்ட்ரோல் எடுத்துக்குவார். அப்போ ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக பாட்டாலிபுத்ராவை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாருன்னு என்ன, பாட்டாலிபுத்ரா தான் தலைநகரம். ஓகே, அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் தனக்குன்ட்டு இன்னொரு தலைநகரத்தை கட்டுறார், அதுதான் விதிஷா. ஸோ இந்த புஷ்யமித்ராவுக்கு அடுத்து யார் வராருன்னா புஷ்யமித்ர சுங்காவினுடைய மகனான அக்னிமித்ரா வருவார். அடுத்து வாசுமித்ரா, அடுத்து பாகபத்ரா, அடுத்து கடைசியாக தேவபூட்டி வரார். இதில் புஷ்யமித்ர சுங்காவினுடைய மகனான அக்னிமித்ராவுக்கும் மாளவிகாவுக்கும் காதல் ஏற்படும். அந்த காதல் கதையை வந்து காளிதாசர் வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தின் பெயர் தான் மாளவிக் அக்னிமித்ரம். ரைட்டா, மாளவிகா அக்னிமித்ரா. சரியா, மாளவிக் அக்னிமித்ரம் என்றும் நூலை வந்து காளிதாசர் வந்து எழுதியிருப்பார். ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா 2023 சன்சத் ரத்ன அவார்டு. ரைட்டா, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு வங்கம் இருக்குல்ல, மேற்கு வங்கம் அங்கே. ஸோ அதாவது சன்சத் ரத்ன விருது 2023 அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது போக வந்து மேற்கு வங்கத்தில் இருந்து மக்களவையில் இந்திய தேசிய காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்துவார் அவர். சரியா, அவர் யார் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக வெஸ்ட் பெங்கால், அவர் வெஸ்ட் பெங்காலில் மக்களவை தேர்தலில் செலக்ட் ஆகி போயிருக்கிறாரு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வழியாக. அவருக்கு சன்சத் ரத்ன விருது 2023 கொடுத்துருக்காங்க. அவர் யாருன்றதான் கேள்வி. ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. ஸோ இந்த சன்சத் ரத்ன விருது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய ஷிஃப்ட் 1, சரியா, நம்ம இந்த கிராஷ் கோர்ஸ் இருக்குல்ல, கிராஷ் கோர்ஸில் இது 29வது வீடியோ, செட் 1 இருக்குல்ல, வீடியோலேயே வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்லேயே சன்சத் ரத்ன விருது 2023 டாக்டர் APJ அப்துல் கலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா TK ரங்கராஜன் அவர்களுக்கு. அது போக வந்து இது நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் அவார்ட்ஸ் செக்ஷனில் வந்து லோக்சபாவில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்காக வந்து எத்தனை எம்பிக்கு வந்து சன்சத் ரத்ன விருது வழங்கப்பட இருக்கிறது அப்படின்றது நம்ம ஒரு கேள்வியை பார்த்துருந்தோம். என்ன நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் 17 எம்பிக்கு. ஓகே, மக்களவையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ உறுப்பினர்கள் இருந்துக்கலாம் அப்படின்னா 550 பேர். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னா 543 பேர். ரைட்டா, ஆனால் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தாங்கன்னா 545 இருந்தாங்க. ஆனால் 2020 என்ன பண்ணாங்கன்னா 104வது சட்ட திருத்தத்தில் வந்து 2 ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ரைட்டா, 104வது சட்ட திருத்தம் 2020. அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா 68வது தேசிய திரைப்பட திருவிழா 2022 வந்து பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு கோரியோகிராஃபி அவார்டு வந்து ஒரு குச்சிப்புடி நடன கலைஞருக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டாக, அவங்க யாருன்றது கேட்டிருக்காங்க. 68வது தேசிய திரைப்பட விருதுகள் 2022 சிறந்த நடன விருதை வென்ற குச்சிப்புடி நடன கலைஞர், நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளரை அடையாளம் காணவும் அப்படின்றது கேள்வியாக இருக்குது. இதற்கான ஆன்சர் சந்தியா ராஜு. குச்சிப்புடி நடனத்தை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தினுடைய ஒரு பாரம்பரிய நடனம். இது எல்லாமே நம்மளுடைய கிளாசிக்கல் டான்சர்ஸ் ஆஃப் இந்தியா டாப்பிக்கில் இருக்குது. ஓகே.
ஆந்திர பிரதேசனுடைய பாரம்பரிய நடனம். இந்த குச்சிப்புடி நடனத்தை வந்து பிரபலமாக்கியது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லக்ஷ்மி நாராயண சாஸ்திரி மற்றும் தீர்த்த நாராயணத்தி. ரைட்டாக, தீர்த்த நாராயணத்தினுடைய சீடர் யார் அப்படின்னா சித்தேந்திர யோகி அவர்கள். ஓகே, இந்த குச்சிப்புடி நடனத்தை வந்து ஒரு செப்பு பிளேட்டு மேலே இருந்து ஆடுவாங்க. அந்த செப்பு தகடின் பெயர் வந்து என்ன, தர்கமம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ரைட்டாக, இந்த குச்சிப்புடி வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோயில்கள்லையுமே, தமிழ்நாடு தஞ்சாவூர் கோயிலில் ஆடுவாங்க. அதை வந்து பகவத் மேளா என்றும் அழைத்தார்கள். ஓகே, ஆல்சோ நோனஸ், ஓகே, ஏகேஏ அப்படின்ட்டு. அதாவது ஆல்சோ நோனஸ்னால் வந்து குச்சிப்புடி நடனத்தை தமிழ்நாட்டில் மெயினாக தஞ்சாவூரில் பகவத் மேளா என்று அழைத்தார்கள். அது போக வந்து கர்நாடகாவில் வந்து இந்த குச்சிப்புடியை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் ஆடுறாங்க. அது பேர் வந்து யக்ஷகானா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த குச்சிப்புடி நடனம் வந்து எந்த இசையை சார்ந்தது, எந்த இசையில் டான்ஸ் ஆடுவாங்கன்னா கர்நாடிக் இசையில் டான்ஸ் ஆடுவாங்க. ஓகே, அடுத்தது ஃபுகுடி அப்படின்ற ஒரு நடனம் வந்து எந்த மாநிலத்தில் ஃபேமஸ் ஆனது? ஃபுகுடி வந்து எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் அப்படின்னா இதற்கான ஆன்சர் கோவா. கோவா. ஸோ கோவாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது நான் ஆல்ரெடி ஃபோக் டான்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், கோவாவுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ கோவாவுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருக்கிறாங்க. தேக்கோ, அதாவது ரூம்ஸ் எல்லாருமே வந்து தேடுறாங்க. ரைட்டாக, தேக்கோனா பார்க்குறது. ரைட்டாக, பார்க்குறது. ரூம் வந்து இருக்குதான், மேலே இருக்குது. ஆனால் எதுக்கு மேலே அப்படின்னா வந்து மண்டபத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே தங்குறாங்க. ரைட்டா, அதாவது கோவாவுக்கு போனாங்க, தேக்கோ பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்கன்னா ரூம்ஸ் பார்க்குறாங்க. ஸோ மண்டபத்துக்கு மேலே வந்து அந்த ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அங்கே வந்து தங்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா ஒரு ரேன், அதாவது ஒரு ஆண் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓடுறான், ரேன் மேல். சரியா, மேல் வந்து ரேன் ஓடுறான். ஸோ என்னன்னு பார்த்ததுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவன் வந்து மேலே வந்து ஏதோ தராங்க அப்படின்ட்டு ஓடுறான். மேலே வந்து ஏதோ தராங்க அப்படின்னு ஓடுறான். கடைசியில் பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஃபங்கை இருக்குது. ஃபஞ்சை அப்படின்னா புஞ்சைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஃபங்கை, அதாவது அந்த மாதிரி ஒரு புஞ்சை நோய் வந்து அது வந்து பரவிட்டு இருக்குது போல். அதனால தான் ஓடிட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால் கோட் ரெட்டு போட்டாங்க. கோட் ரெட்னா வந்து அவசர நிலை போட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, ஐசோலேஷனில் கம்பி போட்டு எல்லாருமே வந்து அந்த நோய் பரவக்கூடாதுன்ட்டு கம்பி போட்டு வளைச்சி வச்சுட்டாங்க. ரைட்டா, ஸோ இது ஒரு கதையாக நம்ம வந்து ஒரு 4-5 தடவை இதை படிச்சிங்க அப்படின்னா அது ஈஸியாக ஞாபகத்து வரும். கோவா, ஃப்ரெண்ட்ஸு தேக்கோ, ரூம் பார்க்குறாங்க, ரூம் மேலே இருக்குது, மண்டபத்தில் தங்குறாங்க. ஒரு பையன் அப்போ ஓடுறான். ஸோ எதுக்குன்னு கேட்டால் தராங்க, மேலே வந்து ஏதோ தராங்கன்ட்டு ஓடுறான். கடைசியில் பார்த்தா ஃபங்கை இருக்குது. ஸோ கோட் ரெட்டு கம்பியில் போட்டு எல்லாரையும் அடைச்சி வச்சுட்டாங்க. ஸோ கோவா, தேக்கோ அப்படின்னா தேக்னி, அதுக்கப்புறம் ரூமு மேலே ரோம்தா மேல், அடுத்து மண்டபம் அப்படின்னா பண்டப், அடுத்து தங்குறாங்க, அதுக்கப்புறம் தங்கர், அடுத்து ரேன் மேல் அப்படின்னா ரேன் மேல் தான், அடுத்து தராங்க மேல் அப்படின்னா தராங்க மேல் அப்படின்ற இங்கே ஒன்று இருக்குது. ஃபங்கை அப்படின்னா வந்து இங்கே பாருங்க, இங்கே கோஃப்னு இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக கோஃப். சரியா, கோவா. ரைட்டா, கோடே மோதினி அப்படின்னா கோவா. ஓகே, தராங்க மேல், அடுத்து வந்து ஃபங்கை அப்படின்னா ஃபங்கடி, அடுத்து கோட்ரெட் அப்படின்னா கோரெடின்ஹோ, அடுத்து கம்பி அப்படின்னா குன்பி. ஓகே, ஸோ அப்போ தேக்னி, தேக்கா, ரோம்தா மேல், அடுத்து பண்டப், தங்கர், ரன் மேல், அடுத்து கோவா, கோதே மோதினி, தராங்க மேல், ஃபுகுடி, கொரடின்ஹோ, அடுத்து வந்து குன்பி. இது எல்லாமே ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா டன்ரஸ்கான் அப்படின்ற ஒருத்தர் வந்து எந்த கரானா கூட தொடர்புடையவர் அப்படின்றது வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து டெல்லி கரானா. அடுத்தது நார்த் சவுத் நேஷ்னல் ஹைவே காரிடர் வந்து எந்த 2 யூனியன் பிரதேசம் அல்லது மாநிலத்தை சேர்க்குது அப்படின்றது கேள்வி. ரைட்டாக, வடக்கு தெற்கு தேசிய நெடுஞ்சாலை வழித்தடம் வந்து இந்தியாவின் எந்த 2 யூனியன் பிரதேசங்கள் அல்லது மாநிலங்களை இணைக்கிறது அப்படின்னா இதுவுமே சிம்பிள். உங்களுக்கு நார்த்து சவுத்துன்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட்டாக, லடாக்கு, கேரளா, ஓகே, நார்த்து சவுத்தில் இருக்குன்றதை வச்சுக்கலாம். ஆனால் டெல்லியும் ஒடிஷாவும் நார்த்து சவுத்தில் வரவே வராது. சேம் வித் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் தெலுங்கானாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ரைட்டாக, இந்த மாதிரி அது நார்த்து சவுத்தில் வராது. நார்த்து சவுத் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது மெயினாக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், தமிழ்நாடு. ரைட்டாக, ஜம்மு அண்ட் காஷ்மீரும் தமிழ்நாடும் தான். ஓகே, இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நார்த்து சவுத் காரிடார். இங்கேருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லாக இங்கே வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வருது, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி நம்மளுடைய ட்ரைப்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஜாகிரஃபி டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன். நேஷ்னல் ஹைவே 7 எதையும் இணைக்குது அப்படின்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இணைக்குது. இதை வந்து நேஷ்னல் ஹைவே 44 NH44 அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த NH7 தான் இப்போ NH44 இருக்குது. காஷ்மீரில் ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி, தமிழ்நாடு. ரைட்டாக, ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய காஷ்மீர்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் NH44 போகுது. இந்தியாவினுடைய மிக நீளமான ஹைவே இது தான். 4112 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ஓகே,
அது போக NH27 அப்படின்றது ஈஸ்ட் வெஸ்ட் ஹைவே. சரியா, நார்த்து சவுத் அப்படின்றது காஷ்மீர் டு கன்னியாகுமரி, ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்றது கான்பூர் டு சில்சார், போர்பந்தர்லேருந்து சில்சார் வரைக்கும். ரைட்டா, NH27. ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சூழ்நிலை மண்டலத்தில், அதாவது எக்கோசிஸ்டமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோட்ராஃபிக் ஆர்கனிசமுடைய ப்ரைமரி ரோல் என்ன? சூழ்நிலை மண்டலத்தில் தற்சார்பு ஊட்ட உயிரினங்களின் முதன்மை பங்கு என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா ஆட்டோட்ராஃப் அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எனர்ஜியாலாம் கன்வெர்ட் பண்ணவே பண்ணாது. அது போக வந்து ப்ரேயிங், அதாவது வேட்டையாடலாம், ப்ரேயிங்னா வேட்டையாடுறது, வேட்டையெல்லாம் ஆடாது. அது போக வந்து இறந்த உயிரினங்களை வந்து உடைக்கும், அதாவது பிரேக்கிங் டவுன், இதெல்லாம் பண்ணவே பண்ணாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொதல் ஆப்ஷன், ப்ரொடியூசிங் ஆர்கானிக் மேட்டர் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். ரைட்டாக, கனிம பொருட்களிலிருந்து கரிம பொருட்களை வந்து உற்பத்தி செய்யும். எது அப்படின்னா ஆட்டோட்ராஃப். இது வந்து நம்மளுடைய 17வது வீடியோ. சரிட்டா, இப்போ பார்க்குறது 29வது. இதில் 17வது வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புல் இருக்குது, புல்லை தான் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க, அதுதான் ஆட்டோட்ராஃப். ரைட்டா, ஆட்டோட்ராஃப். ஸோ அதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தெரியுமா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்கானிக் மேட்டர்லேருந்து இன்ஆர்கானிக்காக உருவாக்குது அப்படின்ட்டு. புல் வந்து ப்ரொடியூசர், அது ஆட்டோட்ராஃப்னு சொல்லுவாங்க. அந்த புல்லை சாப்பிட்றது என்னது? முயல். இந்த முயலை சாப்பிட்றது என்னது? ஃபாக்ஸ், ஓனாய். ரைட்டா, ஸோ அப்போ இது ப்ரொடியூசர் ஆட்டோட்ராஃப்னு சொல்லுவாங்க. ஹெர்பி ஓரஸை வந்து, அதாவது தாவரத்தை மட்டும் சாப்பிட்றத ஹெர்பி ஓர்னு சொல்லுவாங்க, ப்ரைமரி கன்சியூமர். அடுத்து அந்த முயலை சாப்பிட்றது வந்து அந்த ஓனாய், அதாவது கார்னிவோர்ஸ்னு சொல்லுவாங்க. முழுக்க அது வந்து நான்வெஜ் மட்டும்தான், விலங்குகளை மட்டும்தான் சாப்பிடும். ஸோ இதை வந்து செகண்டரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டெர்ஷரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் கடைசியாக இது இறந்து போனதுக்கப்புறம் அதை வந்து இது பண்ணுறது வந்து அழுக வைக்கிறது எதுனா ஃபங்கை. இதுதான் டீகம்போசர்ஸ் அல்லது சாப்ட்ரோட்ராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, சப்ரோட்ராஃப்ஸ் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அடுத்தது நர்சரிஸ் ஆஃப் த ஓஷன் அப்படின்ட்டு வந்து எந்த வாட்டர் பாடிஸ் அழைக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. ரைட்டா, அதாவது கடலின் நாற்றங்கால் என்று அழைக்கப்படுகிறது எது? பின்வரும் நீர்நிலைகளில் எது அப்படின்றது தான் இதனுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்சுவரிஸ். ஆன்சர் வந்து எஸ்சுவரிஸ், களி முகங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எஸ்சுவரிஸ் பற்றி நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் வந்து நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். எஸ்சுவரி அப்படின்னா ஒரு கடல் இருக்குது, அந்த கடலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடு கடல் இருக்குது, அந்த கடலுக்கு பக்கத்தில் கடற்கரை இருக்கும், மண் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டை மாதிரி இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து எஸ்சுவரி. ரைட்டாக, இதில் வந்து நல்ல தண்ணியும் இருக்கும், உப்பு தண்ணியும் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்சுவரிஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து இந்த நர்மதா நதி, சபர்மதி நதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தப்தி நதி, இது இங்கே எல்லாத்துலேயுமே எஸ்சுவரி ஃபார்ம் ஆகும். ரைட்டா, ஸோ நர்மதாக்கு டெல்டா கிடையாது, சபர்மதி நதிக்கும் டெல்டா கிடையாது, தப்தினுக்கும் டெல்டா கிடையாது. டெல்டானா வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறது. ரைட்டா, ஸோ டெல்டா வந்து உருவாக்காது. நர்மதா, சபர்மதி, தப்தி, அதாவது இந்தியாவுக்கு அப்படியே வெஸ்ட் சைடு ஃப்ளோயிங் ரிவர் வந்து எஸ்சுவரி வந்து அந்தளவுக்கு மேக்ஸிமம் வந்து உருவாக்காதுன்றதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அதே தான் இங்கே பாருங்கள், இந்த சைடு இந்தியா இருக்குதுல்ல, இந்த சைடில் வந்து எஸ்சுவரிஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் இந்த ஈஸ்ட் சைடில், அதாவது அரேபியன் சி, அரபிக் கடலில் வந்து எஸ்சுவரி அதிகமாக இருக்கும். இந்த சைடு பே ஆஃப் பெங்காலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு பே ஆஃப் பெங்காலில் வந்து உங்களுக்கு எஸ்சுவரிஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் அரேபியன் சீயில் வந்து எஸ்சுவரிஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்கும், சலைன் வாட்டர், உப்பு தண்ணி, நல்ல தண்ணி ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் வந்து எஸ்சுவரி. அதை பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, பௌத்த மதத்தில் வந்து புனித நினைவு சின்னங்களை கொண்ட குவிமாட வடிவ நினைவு சின்னத்திற்கான சொல் என்ன? ஆட்டோமேட்டிக்காக டோம் ஷேப்பில் என்ன இருக்கும் அப்படின்னாலே அது வந்து ஸ்தூப்பா தான். ரைட்டாக, ஸ்தூப்பா தான் வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து நம்மளுடைய டிஎன்பிசி கிளாஸஸில் வந்து நான் தெளிவாக வந்து நான் சொல்லியிருப்பேன், என்னென்னா டோம் ஷேப்பில் இருக்கும். ரைட்டாக, இது வந்து அது போக நம்ம இந்த கிராஷ் கோர்ஸ்லேயே நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இந்த ஒரு டயக்ராமை டோம் ஷேப்பில் இது இருக்கும். அதில் வந்து இந்த டோம் ஷேப்பில் இருக்கிறது அண்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க, மேலே அது உச்சியில் இருக்கிறத சத்ரி அப்படின்றாங்க, அதுக்கு கீழே இருக்கிறத ஹர்மிகா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே என்டர் ஆகிறது வந்து தோரணா அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை தோரணா இருக்குதுன்னா 1 2 3 4 தோரணா இருக்குது, 4 பக்கம். அடுத்து இந்த மதில் சுவரை வந்து வேதிகா அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த அண்டா ஹர்மிகாவுக்கு கீழே இந்த நடைபாதை இருக்குல்ல, அதை பிரதட்சிண பாதை அப்படின்ட்டு அழைக்கிறாங்க, அதுவும் இதுவும். அதுக்கடுத்து வந்து இந்த தோரணாக்குள்ளே போனால் இந்த ஒரு பாதை இருக்குல்ல, அதனுடைய சுவரை வந்து மேதி அப்படின்ட்டு அழைக்கிறாங்க, மேதி. ஓகே, ஸோ அப்போ சத்ரி, ஹர்மிகா, அண்டா, பிரதட்சிணபதா, வேதிகா, தோரணா, இது எல்லாமே வந்து பௌத்த மதத்தினுடைய தொடர்புடைய ஸ்தூப்பாவினுடைய பாகங்கள். ஓகே, அடுத்தது அம்ரித் அவுர் விஷ் அப்படின்ற ஒரு நாவலை வந்து
அந்த ஒரு நாவலை வந்து எழுதியது யார் அப்படின்றது கேள்வியாக இருக்குது. அதற்கான ஆன்சர் வந்து அம்ரித்லால் நகர். அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். அதில் வந்து மெயினாக இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நார்மல் சென்சஸ் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு எடுக்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஒர்க்கர் சரியா ஒருத்தர் வந்து வேலை செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து வருஷத்தில் எத்தனை நாள் வேலை செஞ்சால் அதை வந்து வேலை அப்படின்ட்டு கருதுவாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நிலையான வரையறையின்படி வந்து விளிம்பு நிலை தொழிலாளி என்பது ஒரு வருடத்தில் எத்தனை நாட்களுக்கும் குறைவாக வேலை செய்யும் நபர் அப்படின்றதுனா இதுக்கான ஆன்சர் வந்து 183. இதே கொஸ்டின் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச என்டிபிசியில் கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா, என்டிபிசி யூஜி சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு செகண்ட் டயர் 2024-2025 இப்போ ரீசெண்டாக தான் இதனுடைய ஆன்சர் கீயுமே வந்துச்சு, அதில் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எஸ்எஸ்சியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா அதை எழுதியிருக்கலாம். நான் வந்து இதுன்னு மட்டும் சொல்லலை, நிறைய எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்டிபிசியினுடைய இந்த எக்ஸாமில் வந்து ரிப்பீட் ஆகிருக்குது. ஓகே, அது வந்து அனாலிசிஸுமே வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய சந்திரமேக்ஸ் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு, அதையும் பாருங்கள். ஸோ மெயின் ஒர்க்கர் அப்படின்றது வந்து எத்தனை நாளைக்கு வேலை பார்க்குறவர் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 6 மாதம் அல்லது 189 நாட்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கேள்வி இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா 19வது நூற்றாண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அகாரியா சமூகம் அப்படின்ற ஒரு சமூகம் இருந்தாங்க. அவங்க எந்த இண்டஸ்ட்ரீஸ் கூட தொடர்புடையவங்க அப்படின்றது கேள்வி. ஓகே, 19ஆம் நூற்றாண்டின் அகாரியா சமூகம் வந்து பின்வரும் எந்த தொழில்துறை தொடர்புடையது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து அயன் இண்டஸ்ட்ரி. அடுத்து ஏப்ரல் 2023 வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் ரைட்டாக, அதாவது துடிப்பான கிராம திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏப்ரல் 2023 தொடங்கியது யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தான். ரைட்டாக, வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து 2022-23 to 25-26 ஒரு 3 வருஷத்துக்காக இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 4800 கோடி வந்து இதுக்காக வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. இது மெயினாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் அதற்கப்புறம் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துவதற்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம், மெயினாக வந்து நார்தர்ன் லேண்டு பார்டர் நார்த்து சைடில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெல்த் டேக்ஸஸையும் சரி கிஃப்ட் டேக்ஸஸையும் சரி பேப்பர் டேக்ஸஸாக வந்து கருதுவதற்கான காரணம் என்ன? ரைட்டா, அதாவது செல்வ வரி மற்றும் பரிசு வரி இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா வெறும் பெயர் அளவிலான வரிகளாக கருதப்படுகின்றன. இதற்கான காரணம் வந்து என்ன அப்படின்றது கேள்வி கேட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்ற வரிகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வெல்த் டேக்ஸ்லேருந்து வர வரியாகட்டும் கிஃப்ட்லேருந்து வர வரியாகட்டும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்மியாக இருக்கும். சரியா, ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை பேப்பர் டேக்ஸஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரைட்டா, அதாவது பெயர் அளவிலான வரி அப்படின்ட்டு இதை வந்து அழைக்கிறாங்க மற்ற வரியை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அது போக வந்து நம்மளுக்கு வரிகளை பொறுத்த வரைக்கும் வந்து இது எல்லாமே வந்து மறைமுக வரிகள், எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி. அதாவது எக்ஸைஸ் டியூட்டியும் சரி கஸ்டம்ஸ் டியூட்டியும் சரி இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸு. சரியா, இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஆனால் இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போகிற டேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்ப்பரேஷன் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, கிஃப்ட் டேக்ஸு, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு, எஸ்டேட் டியூட்டி இது எல்லாமே வந்து இருக்குது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெட்ரோல், டீசல், அதுக்கப்புறம் இயற்கை எரிவாயு, டொபாக்கோ, புகையிலை அதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது, அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டி தான். ரைட்டாக, ஸ்டேட் லெவலில் போடுறது. பெட்ரோலு, டீசலு, இயற்கை எரிவாயு, டொபாக்கோவுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அதுக்கு என்ன போடுவாங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி போடுவாங்க. ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, எல்லா வருடமும் வந்து காலாகோடா ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல், காலாகோடா கலை விழா வந்து எங்கு நடத்தப்படுகிறது அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மும்பையில் நடத்தப்படுகிறது. அடுத்தது எலக்ட்ரானினுடைய சார்ஜ் என்ன அப்படின்றது, எலக்ட்ரானினுடைய மின்னூட்டம் என்ன அப்படின்றது கேள்வியாக இருக்குது. அதற்கான ஆன்சர் வந்து நெகட்டிவ். இதை நான் நிறைய டைம் வந்து கிளாஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது போக நம்மளுடைய லாஸ்ட் இயர் ஜிடி கிளாஸில் வந்து தெளிவாக வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டம். ரைட்டாக, இதுதான் வந்து அணு அப்படின்றது வந்து நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, ஸோ இதில் நடுவில் இருக்கிறது வந்து கரு. ரைட்டாக, நியூக்ளியஸ். அதில் என்னென்னா நடுவில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து புரோட்டானும் நியூட்ரானும் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். ஆனால் அதை இந்த ஆட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கும். புரோட்டான் P பாசிட்டிவ். ரைட்டாக, நியூட்ரான் N நியூட்ரான் அப்படின்றது நியூட்ரல். ரைட்டாக, சார்ஜே இருக்காது.
எலக்ட்ரான் நெகட்டிவ், ரைட்டாக ஆட்டோமேட்டிக்காக. பி பாசிட்டிவ், நியூட்ரான் என் நியூட்ரல், அடுத்து எலக்ட்ரான் நெகட்டிவ். ஸோ இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு சிம்பிள் போடுறாங்கன்னா மேலே வந்து ஒரு நம்பர் போடுவாங்க, அது வந்து மாஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. கீழே ஒரு நம்பர் போடுவாங்க, அது அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ் நம்பர் வந்து புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், ரைட்டா. ஸோ புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அது வந்து மாஸ் நம்பர் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அட்டாமிக் நம்பர்ன்றது வெறுமனையாக புரோட்டான், இது மட்டும்தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்டாமிக் நம்பர். சரி, அட்டாமிக் நம்பரில் புரோட்டான் மட்டும் வரும், மாஸ் நம்பரில் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் வரும். அடுத்த கேள்வி, தான்சிரி அப்படின்ற ஒரு நதியும் சுபான்சிரி அப்படின்ற ஒரு நதியும் வந்து எந்த நதியினுடைய கிளை நதிகளாக இருக்கின்றது? தான்சிரி மற்றும் சுபான்சிரி எந்த ஆற்றின் துணை ஆறுகளாகும் அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து பிரம்மபுத்திரா நதி. பிரம்மபுத்திராவை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய ஹிமாலயன் ரிவர் ஸ்டாட்டிக் டாப்பிக்கில் எடுத்திருப்பேன். பிரம்மபுத்திரா நதி வந்து டிபெட்டில் வந்து சேம்யுங்டங் பனிப்பாறை அல்லது ஆங்சி பனிப்பாறையில் உருவாகிறது. இந்த ஆங்சி பனிப்பாறை கைலாஷ் மலைத்தொடரில் இருக்குது. கைலாஷ் மலைத்தொடர் டிபெட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த சேம்யுங்டங் பனிப்பாறையிலேருந்து அப்படியே போய் ஒரு யூட்டன் எடுக்குது. எங்கே அப்படின்னா நாம்சா பர்வா அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரு யூட்டன் எடுக்குது. அருணாச்சல பிரதேசத்தில் பிரம்மபுத்திராவை திஹாங் அப்படின்னு அழைக்கிறாங்க, சியாங் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்படியே திருப்பி அஸ்ஸாம்குள்ளே என்ட்ராகுது. அஸ்ஸாமில் தான் பிரம்மபுத்திரா நதியை பிரம்மபுத்திரா அப்படின்னு அழைக்கிறாங்க. அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா நதி வந்து ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு நதி தீவை உருவாக்குகிறது. அதுதான் மஜூலி தீவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து அஸ்ஸாமில் இருந்து பங்களாதேஷ்குள்ளே போகுது. பங்களாதேஷ்குள்ளே பிரம்மபுத்திரா போனதுக்கப்புறம் பிரம்மபுத்திராவினுடைய பெயர் வந்து ஜமுனா, ரைட்டா. அடுத்து ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் வந்து பிரம்மபுத்திரா நதி வந்து எந்த ஒரு டவுன் வழியாக என்ட்ராகுதுன்னா சாதியா டவுன் வழியாக என்ட்ராகும், ரைட்டா. சாதியா டவுன் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதியா. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, சரி, அதாவது அருணாச்சல பிரதேசத்துலேருந்து அஸ்ஸாமுக்கு வந்து சாதியா டவுன் வழியாக என்ட்ராகும். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரம்மபுத்திராவுடைய கிளை நதிகள் அப்படின்ட்டு பார்க்குறப்ப லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி, ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி. ஏன்னா இப்படி இங்கேருந்து இப்படி வருதுன்னா இந்த சைடு போகுது அப்படின்றப்ப பிரம்மபுத்திராக்கு ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது. ஸோ லெஃப்ட் சைடு லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி எல் அப்படின்னா லோஹிட், ரைட்டா. லோஹிட். ஆர் அப்படின்னா மிஸ்டர், எம்ஆர் மிஸ்டர் மனாஸ். ஸோ லோஹிட் வந்து தாடி வளர்க்குறான், லோஹிட் தாடி வளர்க்குறான். தான்சிரி திபாங்கு. அடுத்து மனாசு டீ வாங்க காசு இல்லை, சரியா. டீ வந்து காசு, சரியா. மனாசு டீ வாங்க காசு அப்படின்ட்டு. மனாசு டீஸ்டா, கா அப்படின்னா காமிங், சுவனா சுபான்சிரி. ஓகே, கிளை நதிகள். இது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வந்து ஹிமாலயன் ரிவர் ஸ்டாட்டிக் டாப்பிக்கில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி, பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையே விளையாடப்படுகிறது அப்படின்றது கேள்வியாக இருக்குது. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே விளையாடப்படும் ஒரு விளையாட்டு தான் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி. ஸோ கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் கூட தொடர்புடைய டிராஃபி வந்து நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ சையது முஸ்தக் அலி டிராஃபி, ராஞ்சி டிராஃபி, தியோதர் டிராஃபி, துலீப் டிராஃபி, விஜய் ஹசாரே டிராஃபி, பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இப்போ நம்ம பார்த்தது. அடுத்து சிகே நாயுடு டிராஃபி, ஆஷஸ் கோப்பை, ஜிடி பிர்லா கோப்பை, ஜில்லெட்டு கப்பு, அடுத்து இரானி டிராஃபி. இது எல்லாம் வந்து கிரிக்கெட் கூட தொடர்புடைய கோப்பைகள். அடுத்தது, ஸோ பின்வரும் அறிக்கைகளில் வந்து எந்த ஒரு அமைப்பு வந்து கூட்டாட்சி அமைப்பின் வெற்றிகரமான செயல்பாட்டிற்கு மீள்திறனை வழங்குவதற்கான ஒரு துண்டு, அதாவது ஒரு பீஸ் மீல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, பீஸ் மீல் முயற்சியாக கருதப்படுகிறது, ரைட்டா. ஸோ அது எந்த ரிப்போர்ட், எந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து ஃபெடரல் சிஸ்டம்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குதுன்னா அது வந்து சர்க்காரியா கமிஷன் தான். சர்க்காரியா கமிஷன். ஸோ நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக 1983 சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க. 2007 வந்து பூஞ்சி கமிஷன் வந்து போட்டாங்க, ரைட்டாக. இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஸ்டேட் அட்டானமி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு உயர்மட்ட குழுவை ஃபார்ம் பண்ணாங்க, குரியன் ஜோசப் அவர்களுடைய தலைமையில், ரைட்டா. அடுத்தது 1905 இந்திய தேசிய காங்கிரஸ் செஷன் வந்து பனாரஸில் நடந்துச்சு, ரைட்டா. 1905 இந்திய தேசிய காங்கிரஸின் பனாரஸ் மாநாட்டிற்கு யார் வந்து தலைமை தாங்கினார் அப்படின்றது கேள்வியாக இருக்குது. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். ஓகே, இதுவுமே வந்து நம்மளுடைய இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பார்ட் 1லேயே நான் எழுதியிருப்பேன். 1905 பனாரஸ் செஷனில் பிரசிடெண்ட் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ தான் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஆன்டி பார்ட்டிஷன், ஏன்னா இந்த டைமில் தான் வந்து
என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வங்க பிரிவினை நடந்திருக்கும். 1905 வந்து பெங்காலை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதனுடைய எதிரொலியாக வந்து ஸ்வதேசி இயக்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்போ அந்த ஸ்வதேசி இயக்கத்தை வந்து தென்னிந்தியாவில் வந்து மிக பிரபலமாக கொண்டு போனவர் யார் அப்படின்னா வி.ஓ. சிதம்பரனார். அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்ற ஒன்றை உருவாக்கி அதில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 2 கப்பல்களை உருவாக்கியிருப்பார். ஸ்வதேசி ஸ்டீம் கலியா, அடுத்து ஸ்வதேசி ஸ்டீம் லாவோ அப்படின்ற 2 கப்பல்களை அவர் வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகே, அதேமாதிரி அடுத்த வருஷமே நடந்த செஷன் கல்கட்டா செஷன். அதில் பிரசிடெண்ட்டாக தாதாபாய் நவ்ரோஜி இருந்தார். இந்த ஒரு செஷனில் வந்து 4 தீர்மானங்கள் ரெசல்யூஷன் எடுக்கப்பட்டது. அதாவது ஸ்வராஜ் சுதந்திரத்துக்கான தீர்மானம், அடுத்து ஸ்வதேசி இந்திய பொருட்களை மட்டும்தான் வாங்கணும், அதாவது அந்நிய நாட்டு பொருட்களை வந்து நம்ம வந்து தடை செய்யணும், அடுத்து பாய்காட், அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன். ஸோ இதற்கான அதாவது தேசிய கல்வி, இதற்கான தீர்மானங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டது. தாதாபாய் நவ்ரோஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் 1851 ரஹனுமாய் மஸ்தயஸ்னம் சபா உருவாக்குவார். கிராண்ட் ஓல்டுமேன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரஸ்த் கொஃப்தார் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை வந்து இவர் ஆரம்பிச்சிருப்பார். 1866 ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் உருவாக்கியிருப்பார். இவருடைய புத்தகம் வந்து பாவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அதில் ஒரு கோட்பாடு ஒன்று சொல்லியிருப்பார், ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்ற ஒரு கோட்பாடு. இவர் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய பிரசிடெண்ட்டாக 1886, 93, 1906 இவர் வந்து இருந்திருக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே சரி, நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். காயங்களிலிருந்து நம்மளுக்கு அடிபட்டுச்சுன்னா காயம் ஏற்படலாம். அந்த காயத்திலிருந்து அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்பட்டால் அது எந்த குறைபாட்டினால் இருக்கலாம் அப்படின்றது கேள்வி. எக்ஸசிவ் ப்ளீடிங் ஃப்ரம் வூண்ட்ஸ் மே ஹேப்பன் டியூ டு, நம்மளுக்கு எந்த விட்டமின் குறைபாடுனால நம்மளுக்கு அடிப்பட்ட ரத்தம் அதிகமாக வரும் அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து வைட்டமின் கே. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய விட்டமின், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய அறிவியல் பெயர். ஸோ விட்டமின் ஏக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெட்டினால், விட்டமின் B1 வந்து தயாமின், விட்டமின் B2 வந்து ரைபோஃப்ளேவின், விட்டமின் B3க்கு நியாசின், விட்டமின் B6க்கு பைரிடாக்சின், விட்டமின் B7 பயோட்டின், விட்டமின் B9 வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட், B12 வந்து கொபாலமைன், C வந்து அஸ்கார்பிக் ஆசிட், D வந்து என்னதுன்னா கால்சிஃபெரால், E வந்து டோகோஃபெரால், K வந்து ஃபைட்டோடோனைன். சரியா, ஃபைட்டோனடியோன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வைட்டமினை பொறுத்த வரைக்கும் ஃபேட் சால்யூபிள், அதாவது கொழுப்புனால் கரையக்கூடியது, தண்ணினால் கரையக்கூடியது அப்படின்றது இருக்குது. அதில் வந்து ADEK, சரியா, ADEK இந்த விட்டமின் எல்லாமே ஃபேட் சால்யூபிள். மற்றபடி Bயும் Cயும் வந்து வாட்டர் சால்யூபிள் BC. சரி, இதில் வந்து கொஸ்டினில் ஆல்ரெடி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நியூபார்ன் பேபிஸ் இருக்குல்ல. ஸோ நியூபார்ன் பேபிஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு ஒரு குறைபாடு ஏற்படும். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த விட்டமின் இருந்தால் அதை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B9 வந்து இருந்தால் அதை தவிர்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்த கேள்வி இதில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா அனாஹத் சிங் வந்து எந்த ஒரு விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படின்றது கேள்வியாக இருக்குது. இதை நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் இவங்களை பற்றி இந்த கிராஷ் கோர்ஸ்லேயே. ஸ்குவாஷ், ஸோ ஸ்குவாஷ் கூட தொடர்புடையவங்க வந்து சௌரவ் கோஷல், தீபிகா பல்லிக்கல், அடுத்து ஜோஷ்னா சின்னப்பா, ஜனேத் விதி, ஹரிந்தர் பால் சந்து, சித்தார்த் சுஜிதே, அடுத்து அனாஹத் சிங். இவங்க எல்லாமே வந்து ஸ்குவாஷ் கூட தொடர்புடையவங்க. இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய இந்த 29வது வீடியோவை பொறுத்த வரைக்கும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 30th வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.